நீங்க தானே சொன்னீங்க குன்று இருக்கடலாம் குமரன் இருக்கடன்னு. எங்க ஊர்ல குன்று இருக்கு, குமரன் இருக்காரு. நாங்க பார்த்துக்கிறோம். உன் ஊர்ல குன்று இருக்கா? ஆனா குமரன் இல்லையேடா. அத நயினார் கேட்டா நாகேந்திரன் இந்த ஊர் தானே? அண்ணாமலை இந்த நயினார் ஊர் தானே? சார் நயினார் நாகேந்திரன் என்ன சார் என்னமோ பிறப்புல இருந்து பாஜகவிலே வளர்ந்தது மாரியே பேசுறீங்க. இன்னைக்கு பாஜக தலைவர் அவரு. இன்னைக்கு இருந்துட்டு போறாரு சார். ஜெயலலிதா அம்மையார் உயிரோட இருந்திருந்தா அவர் ஏன் சார் இந்த கட்சிக்கு வரப்போறாரு? அன்னைக்கு சொன்னாரா சார் இதெல்லாம் அவரு? அதிமுகல இருக்கும் பொழுது. எனக்கு ஒரு கருத்து அவர் இருக்குங்க. தலைவராகவும் சொல்லிட்டாரு, நான் ஒரு சுயம் சேவக். நான் வந்து அதெல்லாம் நீங்க ஆர்எஸ்எஸ் அதிமுகல வகுப்புலாம் போயிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க அதிமுகல இருக்கும்போது சொல்லியிருந்தா உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த அம்மா மந்திரியே குடுத்துருக்காது. இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரு அவரு. இன்னைக்கு இருக்காரு சார். நான் சொல்றது நீங்க அன்னைக்கு சொல்லலைன்ற இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க சார். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்றாங்க. இந்த ஊடகவியலாளர் ரவீந்திரன் துரைசாமிலாம் வந்து எல்லாரும் இறந்து போன உடனே பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே ஆமா நான் ஆர்எஸ்எஸ்ன்றாரு. ஆரம்ப காலகட்டத்தில் நடுநிலையாளர்னு வந்து உட்கார்ந்துருந்தாரு. அப்பையில சொல்லணும். நான் சொல்றேங்க. நான் மதுரையைச் சேர்ந்தவன். மதுரை மண்ணை சேர்ந்தவன். நான் பிறப்பால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் எல்லா சமயங்களோடையும் உறவாக வளர்ந்தவன். நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் திடீர்னு மாத்தி சொல்லலையே. நீங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க தான் பேசுறீங்க நீங்க. அதனால இந்த இந்த முருகன் என்பவர் வழிபடக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய உள்ளத்துல இருக்காங்க. அவங்களுடைய இல்லத்துல இருக்காங்க. ஆனால் இது எங்களுக்கு தான் சொந்தம்னு எடுத்துக்கிட்டு அரசியல் செய்வது ரொம்ப ஆபத்தானது. அதுல ரொம்ப முக்கியமானது முருகனுக்கு எதிரானவர்கள் நாங்களும் அல்ல. எங்களுக்கு எதிரானவர் முருகனும் அல்ல. ஆனால் முருகனை சுமந்து வருகிற அரசியல்வாதிகள் ஆபத்தானவர்கள். அவர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள். நாம் தமிழரும் சுமந்துட்டு வராங்க. ஆமா. திமுகவும் சுமந்துட்டு வராங்க. நாம் தமிழர் ஒரு நாளும் முருகனை வைத்து அரசியல் செய்யல. ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் தமிழர் முருகனை முன்னிறுத்துவதும் பாஜக முன்னிறுத்துவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. முருக வழிபாட்டை முன்னிறுத்துறாங்கல்ல. முருக வழிபாட்டை முன்னிறுத்துறாங்க. முருகனை வச்சுக்கிட்டு முருகன்ட்ட முறையிட்டாங்களா? திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு நாம் தமிழர் முறையிடுறாங்களா? அப்படி சொன்னாங்களா? நாங்க முருகன்ட்ட முறையிடுறோம் திமுகவை வீழ்த்தணும்னு. களத்துல சந்திக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. திமுக செய்த அவர்கள் செய்த குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில பேசுறாங்க. அப்படித்தான் அரசியலை சந்திக்கிறாங்களே தவிர முருகன் மாநாடு நடத்தி அவங்க சந்திக்கல. இல்ல, தைப்பூசத்துக்கு நாங்க கோரிக்கை வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி விடுமுறை அறிவிச்சாரு. இது நல்ல விஷயம் தானே. அதுல என்ன தவறு இருக்கு? அறிவிக்கலாம் தானே. ஒரு பெரும்பான்மை இல்ல, மக்கள் அப்ப முருகனை எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறாங்களான்னு கேக்குறேன். எல்லாரும் கொண்டாடணும்னு தான் சொல்றேன். தமிழ் மக்கள் நானே சொல்றேன்ல, தமிழ் மக்களுக்கு சொந்தமானவர் தாங்க முருகன். அதில் வடநாட்டிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் கையில் எடுத்திருக்கிறது ஆபத்து. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை இந்த மக்களும் புரிஞ்சுப்பாங்க. அது தேர்தலில் வெளிப்படும்னு நான் ஆழமா நம்புறேன். தேர்தல் நெருங்குறதுனாலதான் இது நடக்குதுன்றீங்களா? ஆமா. இன்னும் நிறைய நடக்கும்ல.